நூற்றுக்கணக்கான வீடுகள், தொழிலாளர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். 4 தினங்களுக்கு முன்பாக மக்கள் வாழ்ந்த பகுதிதான் தற்போது ஒரு மலையாகவும் ஒரு ஆறாகவும் உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த காட்சி மிகுந்த சவால்களை மேற்கொண்டு இந்த பகுதியை நாம் வந்தடைந்தோம். முதலில் புதிய தலைமுறை இந்த காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெருமலை உருண்டோடி வந்த இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான அடையாளமே தற்போது தெரியவில்லை. ராணுவம் இங்கு களம் இறங்கி இருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாம் முண்டக்கையை கடந்து அட்டமலையை அடையும் போது ஒரு வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்த காட்சியை பார்த்தோம். அதை கனரக வாகனங்கள் கொண்டு மீட்பு படையினர் துரிதமாக அதை மீட்டு வருகிறார்கள். பொக்லைன் இயந்திரத்தை உள்ளே விட்டு தோண்டும் அந்த காட்சியின் போது வெள்ளம் மேல் பூமிக்கு அடியிலிருந்து கொப்பளித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி பார்ப்பதற்கே ஒரு பரிதாபமான ஒரு நிலையாக இருந்தது. அந்த கொப்பளித்து வரக்கூடிய அந்த இடத்துக்கு அடியில் தான் ஒரு வீடு இருக்கிறது. அதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று மீட்பு படைக்குழு நம்மிடம் தெரிவித்தார்கள். அந்த அளவிற்கு முழுவதுமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் இந்த அட்டமலை பகுதியில் அடித்து சென்றிருக்கிற வீடுகள் நிறைய மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறது.